ஃபர்ஸ்ட் கடன் கடன் வாங்கியிருக்கிறோம், நம்ம கடன்ல இருக்கிறோம் அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய பாவி அப்படிங்கிற எண்ணத்துல யாரும் இருக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா மெயினா வந்து கடன்ல இருக்கிறோம் அப்படின்னா என்னவோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து சில நேரங்கள்ல கடன்ல இருக்க பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க கடன் ஃபேமிலியா வாழ்றீங்க, ஒரு கடன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா சில நேரங்கள்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் சில கடன் வாங்குவோம் இல்லையா? அப்படிதானே? குடும்பம் பிள்ளைங்களுக்கு ஏதோ அந்த நேரத்துல நமக்கு தெரியாம தான் வாங்குறோம் இல்லையா? கடனை வாங்கிடுறோம், ஏதோ இதுக்குன்னு வாங்குறோம், சில நேரம் வீட்டு தேவைக்காக வாங்கிடுறோம், ஒரு சூழ்நிலைக்காக வாங்குறோம். அதனால நீங்க நல்ல எண்ணத்துக்காக நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் எடுத்து வச்சிருப்பீங்க. அது அப்படியே போய் பழக்கமா மாறி இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம தெரிஞ்சே விழுந்திருப்போம், மாட்டியிருப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க கடன்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் இதை அட்ரஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுக்குள்ள இருக்க கில்ட் கான்சியஸ் போகணும். குற்ற உணர்வு. ஓகேங்களா? குற்ற உணர்வு அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். ஓகே? ஏன்னா ஆண்டவர் வந்து குற்றப்படுத்துறவர் கிடையாது. இவ்வளவு கடன் வச்சிருக்க பாரு, ஒழுங்கா பண்ண தரல, இது பண்ண தரல அப்படி. கடன் வந்து வாங்குறது தவறா அப்படின்னா தவறுங்கிறத விட இப்ப எப்படி வியாதியை பெற்றுக்கொள்வது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறது இல்ல. வியாதிங்கிறதே வேணாம் அந்த மாதிரி. புரியுதுங்களா? சோ கடன்கிறது வந்து தப்பா ரைட்டாங்கிறத விட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஆமென். யாருக்கு புரியுது? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லையா? ஏன்னா கடன் அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. யாரோ ஒருத்தங்க நம்மளை ஆளுகை செய்யற ஒரு வாழ்க்கை இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு இஎம்ஐல ஒன்று வாங்குறோம், லோன் எடுக்கிறோம், மாசம் மாசம் கட்டணும். இப்போ மாசம் மாசம் கட்டுறேனே பிரதர் அப்படின்னாலும் நீங்க ஏதாவது ஒரு மாசம் கெட்ட முடியலங்கும் போது பயம் வருது இல்ல? அதுதான் பிரச்சனை. எப்போ ஐயோ நான் ஒரு ஆன்சரபிள், நான் வந்து பதில் கொடுக்கணுமே, ஐயோ 5ஆம் தேதி பே பண்ணணும், 5ஆம் தேதி காசு போடலைன்னா 6ஆம் தேதி அவன் ஃபோன் பண்ணுவான் அப்படின்னும் போது நமக்கு ஒரு 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 பயம் வருது இல்ல? அதுதான் வேணாம். ஸோ அதனால தான் இந்த கடன் இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஓகேங்களா? சரி. இப்போ கடன்ல இருந்து வெளிவரது. ஓகேங்களா? வெளி வரணுமா? கண்டிப்பா வரணும். அதுக்கு முதல்ல வந்து மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடன்ல இருந்து நான் வெளி வரணும். கடன் இல்லாம வாழ முடியும்னு நம்பணும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கடன்ல இருக்கும்போது எனக்கு என்னன்னா கடன் வாங்காம எப்படிங்க வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னாலே யார்ட்டையாவது கடன் வாங்கணும், வீடு கட்டினா கடன் வாங்கணும், ஏதாவது பண்ணணும்னா கடன் ஸோ கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளை மீறி புரிஞ்சிருக்கு. பட் நம்புங்க, கடன் வாங்காமலும் வாழ முடியும். கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க. அடுத்தது அடுத்தது கடனை அடைக்கிறதற்கான வழிகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அது எப்படின்னா நீங்க வந்து முடிவு பண்ணிடணும் கடன்ல இருந்து நான் வெளியே வரணும்னு. நீங்க ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்ப கடனை எப்படி அடைக்க போறோம்ங்கிற சரி, இப்போ ஆண்டவர் தான் எல்லாம் பண்ண போறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 விதமான செயல் இருக்குங்க. நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த கடன்ல இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 2 விதமான ஆண்டவருடைய செயல் இருக்கு. ஒண்ணு மிராக்குலஸ். சொல்லுங்க பார்க்கலாம். மிராக்குலஸ், சூப்பர் நேச்சுரல். நான் அனுபவிச்சிருக்கிறேன் அத. 2வது ப்ராசஸ். அப்படின்னா சில வழிமுறை அப்படின்னு இருக்கு. சில வழிமுறை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன்ல இருக்கிறவங்க மெயினா இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெரியலன்னா நீங்க 2யும் குழப்பிக்குவீங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க கடந்து வெளிவரீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ரே பண்றீங்க, நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றீங்க. சடனா பாருங்க, சில நேரம் திடீர்னு சூப்பர் நேச்சுரல் ஆச்சரியமா உங்களுக்கு ஒரு பணம் வரும். யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படி? ஆச்சரியமா நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு ஒரு சொத்து விற்கப்பட்டிருக்கும், இல்ல ஒரு வருமானம் வரும். திடீர்னு உங்களுக்கே நீங்க சாட்சி வேற சொல்லுவீங்க. ஆச்சரியமா இருந்து பிரதர், திடீர்னு எப்படினே தெரியல அந்த பணம் வந்துச்சு, நான் அந்த கடன் அடைச்சிட்டேன். திடீர்னு இது நடக்கவே நடக்காது இருந்தது.
அந்த சொத்து வித்துட்டோம், உடனே இப்ப பாருங்க கடன்லாம் அடைச்சிட்டேன், இது இப்படி ஆயிடுச்சு, இல்ல ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பிரதர், இந்த கடன் அடைச்சிட்டேன். இப்படி எல்லாம் நிறைய சாட்சி நான் கேட்டிருக்கேன். நான் என் லைஃப்லயும் நடந்திருக்கு அப்படியெல்லாம். 2 3 கடன்லாம் எனக்கு ஆச்சரியமா அடைக்கப்பட்டிருக்குங்க. நான் வெளியே வந்துட்டேன் அந்த கடன்ல இருந்து. இது சூப்பர் நேச்சுரல். இது ஆண்டவர் செய்யறாரா? செய்யறாரு. நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க. சூப்பர் நேச்சுரலா ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க லோன் எல்லாம் அடைக்கப்படும். உங்க லோன் அடைக்கப்படும். உங்க இஎம்ஐ நீங்க 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 எதிர்பார்க்காத மாதிரி நடக்கும். இது தேவன் செய்வாரா? செய்யறாரு. கண்டிப்பா செய்யறாரு. இதுவும் ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் ஆண்டவருடைய செயல் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படின்னா, நீங்க எவ்வளவு ப்ரே பண்ணாலும் சில விஷயங்கள் மாறாத மாதிரியே இருக்குல்ல. அங்க அந்த மாதிரி சில காரியங்கள்ல ப்ராசஸ் மாதிரி நடக்கும். எப்படின்னா, அஹ், ஒரு ஒரு விஷயம் நீங்க செய்யற மாதிரி இருக்கும், இன்னொன்னு ஆண்டவர் செய்யறாரு, இன்னொன்னு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், பார்த்தா கடன் அடைச்சிருவீங்க. அப்படியும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஒண்ணு சூப்பர் நேச்சுரல் நடக்குங்க. சில காரியங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா, ஆஹ், இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட பிரதர், நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன், ஆனா அங்க இருந்து உங்க வீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல பிரதர்னுங்கிறாரு. ஓகேங்களா? இன்னொருத்தர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாரு, ஆனா எனக்கு போன்லாம் பண்ணல, அவரு பாட்டுக்கு அப்படியே என் வீட்டுக்கு வந்துடுறாரு. நான் கேக்குறேன், பிரதர் எப்படி பிரதர் என் வீடை கண்டுபிடிச்சீங்க? தெரியல பிரதர், அப்படியே வந்தேன், இப்படி வந்தேன், பார்த்தேன் உங்க வீடு இருக்கு. புரியுதுங்களா? இது சூப்பர் நேச்சுரல். எப்படி அப்படியே இந்த ஏரியான்னு நீ சொன்னீங்க, அப்படி அப்படியே யோசிச்சேன், இங்கதான் இருக்கும்னு நினைச்சேன், வந்துட்டேன் பிரதர். அது சூப்பர் நேச்சுரல். ஆனா இன்னொருத்தர் அதே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாரு, ஆனா ஒரு 200 வீடு இருக்கு, இதுல எங்க கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் வந்துட்டேன், ஆனா எந்த தெருன்னு தெரியல பிரதர். அப்ப நான் சொல்றேன், நேரா வாங்க. ஓகே பிரதர், அங்க செகண்ட் லெஃப்ட் எடுங்க. ஓகே, அப்புறம் அங்க ஒரு ஒயிட் கலர் செவர் இருக்கும், அதுல இருந்து 3வது தெரு. ஓகே, அங்க அங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அங்க இருந்து அங்க பாருங்க, ஒரு நேர ஒரு போஸ்டர் இருக்கும் பாருங்க, அது வழியா வந்தீங்கன்னா இப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப ஃபாலோ பண்ணாலும் வந்துடலாம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? இது 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 நான் சொல்றது நிறைய பேருக்கு இது இது நிறைய பேருக்கு புரியாதனால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம சூப்பர் நேச்சுரலையே நம்பிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறார் பிரதர், ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறது, ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறது. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு நடக்காம இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க? ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு தெரியல, இந்த கடன்ல இருந்து எப்படி வர்றது, இந்த பண பிரச்சனைல இருந்து எப்படி வர்றதுன்னு தெரியல, மறுபடியும் மறுபடியும் நான் அதுலயே போறேன், திருப்பி திருப்பி கடன் வாங்குற மாதிரியே இருக்கு, எனக்கு இதுல இருந்து வெளிவரணும் ஆண்டவரே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் அதனாலதான் போதிக்கிற ஆவியானவர். ஹீஸ் அ ஸ்பிரிட் ஹூ டீச்சஸ். நல்லா புரியுங்க, போதிப்பார், டீச் பண்ணுவாரு. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணுவாரா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வருத்தங்கள்ட்டையும் ஆவியானவர் தனிப்பட்ட விதத்துல நடத்துவார். உங்களுக்கு ஒரு விதமா நடத்துவார், என்ன நடத்துவார். அப்ப இந்த ஆவியானவர் தேவன் நமக்கு சொல்லுகிற விஷயம். சில நேரம் பாருங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கன்னா, இப்ப மார்னிங் பிரேயர் வரீங்க, நான் மார்னிங்ல ஏதோ ஒன்று ப்ரீச் பண்ணிட்டே இருப்பேன், ஒன்று சொல்லுவேன், நான் பேசுறதுல ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். புரியுதா? நான் ஏதோ பிரசங்கம் பண்ணுவேன், ஆனா நீங்க ஏதோ ஒண்ணுக்காக கேட்டுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஆண்டவர் அதுல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லிடுவார். பாருங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நடத்துதலும் தேவை. நீங்க ஒண்ணு ஆண்டவரே கூரைய பிச்சுட்டு காசை போடுங்க அப்படின்னா, கூரை பிச்சும் சில நேரம் காசு வராது, ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார்? கரெக்ட். இப்ப இவரை நான் அனுப்பி விட்டுறேன்னா இவருக்கு வீட்டுக்கு போக தெரியாது. புரியுதா? கொஞ்சம் எப்படியோ எப்படியோ வந்துட்டேன் பிரதர், திருப்பி வர சொல்லுங்க, வர வர முடியாது அவரால். ஸோ சூப்பர் நேச்சுரல்ல வந்தவங்க திருப்பியும் சூப்பர் நேச்சுரல் வந்தாதான் வர முடியும். யாருக்கு புரியுது? நான் கொஞ்சம் ரெவலேஷன்ல பேசுறேன். இப்போ ஒருத்தர் என் வீட்டுக்கு நான் ரூட்டே சொல்லாம அப்படி இப்படி வந்துட்டார்ல, இப்ப 2வது தடவை அவர் வரணும்னா சூப்பர் நேச்சுரல் தான் தேவை. புரியுதுங்களா? சூப்பர் நேச்சுரல் இல்லைன்னா அவருக்கு குழம்பிட்டு இருப்பாரு. ஆனா நான் ஒருத்தருக்கு வழி சொன்னேன் பாத்தீங்களா போன்ல,
3வது தெரு, 4வது தெரு, இங்க இவருக்கு 2வது தடவை என் வீட்டுக்கு அழகா வந்துருவாரு. ஏன்? ஏன்னா வழிகள் தெரியும். they knows the ways, not the act. சங்கீதம் 107 107ல மோசே 107 என்ன சங்கீதத்துல இருக்கே, மோசேக்கு தேவன் தம்முடைய வழியை தெரிய பண்ணாராம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய கிரியையை வெளிப்படுத்தினாராம். இஸ்ரவேல் ஜன கிரியைனா என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அற்புதங்களை பார்த்தாங்க. ஓ அப்படி இந்த மிராக்கிள்ஸை பார்த்தாங்க. ஆனா மோசஸ்க்கு வழியை காட்டினாராம். ஆண்டவர் வந்து எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத மோசஸ்க்கு சொல்லி கொடுத்தாராம். புரியுதுங்களா? சோ தேவனுடைய வழி நடத்துதல் ஏன் அப்படின்னா, நீங்க மறுபடியும் கடனுக்குள்ள போகாம இருக்கும்படிதான் வழி நடத்துவார். அதனாலதான் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு சூப்பர் நேச்சுரலா நடந்தது, ஆனா அது மட்டுமே இருந்தா நான் மறுபடியும் கடனுக்குள்ளதான் போயிருப்பேன். ஆனா எனக்கு வழி நடத்தின தேவனாக இருந்தார். எனக்கு சொல்லி கொடுத்தார் எதை பண்ணணும், எதை செய்யக்கூடாது, எந்த ஸ்டெப் எடுக்கணும், இப்ப என்ன பண்ணணும், எப்ப என்ன பண்ணக்கூடாது. அப்ப எனக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது நான் 2வது என்ன பண்ணலன்னா, நான் மறுபடியும் கடன் வாங்குகிற ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்படவில்லை. இந்த சூப்பர் நேச்சுரல்ல சாட்சி சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? பிரதர் நான் இருந்துட்டே இருந்த பிரதர், யாரோ ஒருத்தங்க வந்து உதவியா 2 லட்சம் கொடுத்தாங்க, நான் கடன் அடைச்சிட்டேன் பிரதர், இப்படி சொன்னவங்க அடுத்த வருஷம் இன்னொரு கடன்ல இருப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன். இந்த சூப்பர் நேச்சுரலா கடன் அடைக்கப்பட்டவங்க எல்லாம் திருப்பி திருப்பி கடனுக்குள்ள போவாங்க. கடன்காரர்கள் மாறுவார்களை தவிர கடன் நிலைமை மாறாது. சோ சூப்பர் நேச்சுரல் அவசியம். ஆனால் தேவனுடைய வழிநடத்துதல் இருந்துச்சுன்னா நீங்க வேற லெவல்ல புரிந்து கொள்வீர்கள். புரியுதா? ஓ, ஆச்சரியமா இருக்கும். நீங்க வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு தேவன் நடத்துறது இருக்கும். நீங்க திருப்பி கடன்குள்ள போகாத அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கும் லைஃப். அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்ப என் லைஃப்ல நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இப்ப நான் வந்து சூப்பர் நேச்சுரலா எல்லாருமே இப்ப நீங்க நம்புவீங்க. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்புறது இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழ்ப்படிதல். இட் இஸ் ஒபீடியன்ஸ். சொல்லுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ்னா இப்போ ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை நம்ம செய்யும் போதுதான் அதோடைய அற்புதம் நடக்கும். மிராக்கள் அப்படி கிடையாது, நீங்க நம்புனா நடக்கும். புரியுதுங்களா? நான் நம்புறேன் ஆண்டவர் இதை வெளியே கொண்டு வருவார். ஆனா சில காரியங்கள்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இதுதான் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும், செய்யறது கஷ்டமா இருக்கும். ஆனா அதை நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, பெரிய அற்புதம் நடக்கும். 1. 2வது, கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு டைம் டிஃபர்ஸ். அதுவும் புரிஞ்சு. இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடன்ல வந்து நான் வந்து 2000 ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நாங்க வந்து உயிரையே விடுற அளவுக்கு யோசிச்ச காலகட்டம் வந்து 2012. ஃபேமிலியா சரி செத்து போயிடலாங்கிற ஒரு ஒரு எண்ணமே வந்ததுக்கு வந்து எப்பன்னா 2012ல வந்துச்சு எனக்கு. ஏன்னா 10 11 12 2011 12 வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன். நான் அந்த 12 வேலையை விட்டேன் ஐடி கம்பெனில. அப்போ எக்ஸ்ட்ரீம் கடன், வட்டியே மாசம் 35,000 வட்டி மட்டுமே கட்டணும். இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கடன் இருந்திருக்கும்னு. அது போக நகை எல்லாம் போச்சு, எல்லா நகையும் அடகு போய் எல்லாம் இழந்து. அப்போ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ண தெரியல. அப்பதான் பிரின்ஸ் பிறந்திருக்கிறான், பிரின்ஸ் கை குழந்தை. என்ன வாழ்றதுக்கு வழியே கிடையாது, குடும்பக்காரன் உதவியே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் யோசிக்கும் போது அப்பதான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறேன், ஆண்டவரே வெளியே வரணும் என்ன பண்ணான்னு. அப்போ அதுல இருந்து காப்பாத்துறாரு. அதுல இருந்து அந்த சூசைடல் தாட்லாம் போயிடுச்சு. சிச்சி வாழ்ந்தாகணும், சாகிறது இல்லை, வாழணும், வாழ வைப்பார், எல்லார் முன்னாடி வாழ வைப்பார்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ தான் நான் அதை கேட்கும்போது ஆண்டவர் என்ன சூப்பர் நேச்சுரலா விடுதலை பண்ணாரு. நிறைய விஷயங்கள் எனக்கு சூப்பர் நேச்சுரல் விடுதலை பண்ணாரு. பட் இப்போ நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரேன். 2012 13 என் மென்டாரோட கனெக்ட் ஆகுறேன். 2014 என் மென்டாரை மீட் பண்றேன். ஸோ என்னுடைய கடன்ல இருந்து நான் கடன் வாங்காம முத ஸ்டாப் பண்ண வருஷம்னு பாத்தீங்கன்னா, இதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து முற்றிலுமா இதுக்கு மேல கடன் யார்ட்டையுமே வாங்க மாட்டேங்கிறது வந்து 2015ல முடிவு பண்றேன். புரிஞ்சுக்கோங்க. 2015ல எக்ஸ்ட்ரீம் அதுல இருந்து காப்பாத்தினாரு. ஆனா 2015ல தான் இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு ஆனாலும் யார்ட்டையுமே ஒரு முடிவு எடுத்தேன். நான் எடுத்தேன் வேணாம்ப்பா,
என்னத்த பண்ணி வாங்கி வாங்கி கஷ்டம் தான் படுறோம். ஸோ முடிவெடுக்கிறேன். நான் கடன்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறது நான் வெளியே வர்றது 2018 வெளியே வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா எனக்கு எந்த தொல்லையும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக 15லயே நான் வந்து 16லயே வந்துட்டேன். ஜாய் பிறகுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதுல இருந்தெல்லாம் டெலிவர் ஆயிட்டோம். பட் ஒரு ஒரு போதுமா சரி இப்போ என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற நிலைமை எனக்கு 2018 தான் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் என்னோட ஜேர்னி அப்படியே மேலே மேலே போகுது. இதான். ஸோ நான் வெளிவரதுக்கு எனக்கு எடுத்துக்கப்பட்ட வருஷங்கள்னு பார்த்தோன்னா, நான் கடன்ல இருந்து வெளிவர இப்போ 12 13 14 15 16 17 18 6 வருஷம் 6 இயர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 வருஷம் ஆச்சு எனக்கு. நான் எக்ஸ்ட்ரீமா சாகிற நிலைமைக்கு இருந்த நேரம் வந்து 2012. நான் வெளிவந்தது 2018. இப்போ எனக்கு 6 வருஷம் ஆச்சு. அதனால உங்களுக்கும் 6 வருஷம் ஆகும்னு நான் சொல்ல வரல. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரே வருஷத்துல கூட நீங்க வெளியே வந்துருவீங்க. 4 மாசத்துல கூட வெளியே வர முடியும். சிலருக்கு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். இது நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய இதை புரிஞ்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அப்படி உங்களுக்கு வெளிப்படும். யாருக்கு புரியுது நான் சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏற்பட்ட கால நேரங்கள் தான் உங்களுக்கும் ஆகுங்கிறது கிடையாது. இதுல முக்கியமா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வெளியே வந்தவர் சொல்றாருன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் போன பாதையில நீங்க போகணும்ல, அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துடலாம். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு 2012 எக்ஸ்ட்ரீமா கஷ்டப்பட்டேன்ல, அப்போ எனக்கு ஆண்டவர் என் மென்டார் எனக்கு காட்டினார். நான் மென்டாரை வந்து யூடியூப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அவர் மெசேஜ் கேட்கும்போது தான் நாங்கள் வந்து அந்த சூசைடல் தாட்டெல்லாம் போச்சு. பாஸ்டர் ஜெசுடியன் அவர் தான் என் மென்டார். ஆனால் என் மென்டார்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு 2014 எடுத்துக்கிட்டேன் நான். 12 13 ஒரு 3 வருஷம் கிட்ட, 3-4 வருஷம் கிட்ட, நியர்லி 11 கிட்ட நான் வந்து நானும் சுவிதாவும் என்னன்னா, எனக்கு அவரை போய் நேர்ல பார்த்தோ இல்ல பேசுறதுக்கோ பண்ணல. அது நான் செய்த தவறு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 4 வருஷம் நான் வீணாக்கிட்டேன். புரிஞ்சுக்கோங்க. ஆனா 2014 நேர்ல வந்து அவரை மீட் பண்ணேன். 2015 இல்ல 15ல அவர் ஆமா எங்க வீட்டுக்கு வந்தாரு. 2015 அவங்க சர்ச்சில் நாங்க டெஸ்டிமனி ஷேர் பண்ணோம். நீ பாத்தீங்கன்னா 16ல வெளியே வந்துட்டேன். அவரை மீட் பண்ண ஒரு 2 வருஷத்துல கடன்ல இருந்து வெளியே வந்துட்டேன். புரியுதா? யாருக்கு புரியுது? 4 வருஷம் கனெக்ஷன்ல பிரச்சனை எனக்கு. கனெக்ட் ஆக முடியல. இப்போ இது மட்டும் நான் 2012லயே அப்போ நாங்க வந்து சென்னையில தான் இருக்கிறோம். அவங்க சர்ச் வந்து பெரும்பாக்கத்துல, ஐ மீன் சாரி பெருங்குடியில இருக்கு. அப்போ ஒரு நாள் ஞாபகம் வருது, நானும் சுவிதாவும் நேரா ஒரு நாள் சண்டே போலாமா, அவங்கள நேர்ல போய் பார்க்கலாமாலாம் யோசிக்கிறோம். ஆனாலும் எங்களை மீறி ஒரு ஹெசிடேஷன், ஒரு இது ஏன்னோ ஒன்று, இல்லை வேணாம் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், அப்படியே இப்படியே தள்ளி 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 போய் ஊரை விட்டு போய் வெள்ளூர்ல போய் அவ்வளோ. புரிஞ்சுக்கோங்க, எனக்கான அது உங்களுக்கு ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இப்பவே கனெக்டடா இருக்கலாம். புரியுதா? ஸோ 2016ல அவரோட 14ல கனெக்ட் ஆகிறேன். 2 வருஷத்துல கடன் இருந்து வெளிவரேன். ஸோ ஒரு கனெக்ஷனும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ அவர் கூட சேர்ந்த ஒன்று வருதா? ஏன்னா எனக்கு அப்பதான் டீச்சிங் வருது. ஓகே, நம்ம நல்லா வாழ முடியும், செழிப்புல வாழ முடியும், ஸோ கடன் இல்லாமல் வாழ முடியும். நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறேன். அப்படியே கொன்னொன்னா சூப்பர் நேச்சுரலா வெளியாகுது. அதே நேரம் மறுபடியும் நான் கடன் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். 2015 டு 18 என்ன மாற்றம் எனக்கு அடுத்தது வந்துச்சுன்னா, பாருங்க, கடன்ல இருந்து சூப்பர் நேச்சுரலா கொஞ்சம் வரேன். ஆனா 15ல இருந்து 18க்குள்ள நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் என்னன்னா, எப்படி நான் ப்ராஸ்பர் ஆகிறேன் அப்படிங்கிறதுனா இன்ஸ்ட்ரக்ஷன். 2015 ஆமா 16ல நான் வந்து சென்னை வரேன். அப்பதான் எனக்கு சரி, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, நான் சொன்னேன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ராஜ்யத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்துல இருக்கிறவங்க வேறங்க. நீங்க உலகத்துல இருக்கிற பீப்புளோட பிஸ்னஸா இருக்கட்டு, வேலையா இருக்கட்டு, இல்ல அவங்க கடன்ல இருந்து வெளிவரதுக்கு நிறைய இருக்கு, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஃபாலோ பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. அதுல நிறைய பேர் சக்சஸ் பண்றாங்க, நிறைய பேர் பண்ணாமலும் இருக்காங்க. ஆனால் தேவனை மாத்திரமே நம்பி வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் படிதான் நடக்கும். யாரெல்லாம் நம்புறீங்க?
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே இப்போ நீங்க இப்போ நான் பேசுறதை யூடியூப்லயும் கேட்குறீங்க, லைவா இப்போ ஜூம்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நீங்க பிரதர், என் வாழ்க்கையில நான் நம்புற இந்த இயேசு தேவன் இவரு தான் பிரதர் என்னை போஷிக்கிறாரு, என் குடும்பத்தை நடத்துறாருன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? இல்ல பிரதர், நான் படிச்ச படிப்பு என்னை காப்பாத்துது, என் வேலை காப்பாத்துது, என் கம்பெனி என்னை காப்பாத்துது, இல்ல நான் என் திறமை தான் என்னை காப்பாத்துது அப்படின்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. இப்ப நான் சொல்ல வர்றது உங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமே படாது. உங்களுக்கு ஆமா இவரு சொல்லுவாரு, நான் வேலைக்கு போனா தானே எனக்கு சம்பளம், நான் இதானே எனக்கு அதுதானே அவரு தானே தராரு, இன்னொரு உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நான் இருப்பது, என் பிள்ளைங்க இருப்பது, என் குடும்பம் இருக்குது ஆண்டவர் தராரு, அவரு தராரு, பொக்கிஷ சாலை அவர்கிட்ட இருந்து வருதுன்னு நம்புறவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா முதல்ல நீங்க நம்பணும், அவர்கிட்ட இருந்து தான் ₹1 வருதுனாலும் அவர்கிட்ட இருந்து வருது. ₹1 ₹1 உங்களுக்கு வருதுனாலும் அவர்கிட்ட இருந்து தான் பிரதர் வருது. என் கம்பெனி இல்ல, என் ஸ்கூல் இல்ல, என் ஹாஸ்பிட்டல் இல்ல, நான் வேலை பார்க்குற ஸ்தலம் அல்ல எனக்கு போஷிப்பது, எனக்கு ஆண்டவர் தராருன்னு நம்புறீங்கன்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது செழிப்பா வாழ்றதோ, வாழ்க்கை நல்லா வாழ்றதுக்கு எனக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தது 2015, 16ல தான் இதை நான் ஏத்துக்கிறேன். நான் மெயினா இப்ப கடனை பத்தி பேசுறதுனால இதை சொல்றேன். கடன் இல்ல, ஃபினான்ஷியலா நீங்க ப்ராஸ்பர் ஆகுதுக்கு இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப் கான்ஃபரன்ஸ் வந்தவங்களுக்கு ராம்பாபு பாஸ்டர் இதை டீச் பண்ணார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி புதிதாக இருக்கவங்களுக்காக நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் என்னை போஷிக்கிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதுல எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுலையுமே தேவனுடைய ஹார்ட் ஒன்று தான். பழைய ஏற்பாடுல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வெளியிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. புதிய உடன்படிக்கையில இருதயத்திலிருந்து ஆண்டவர் நடத்துறார். ஆனா சேம் தான். பழைய உடன்படிக்கையில தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுனா, புதிய உடன்படிக்கையில அந்த சட்டத்தை மாத்தல. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும், பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாகன்னு ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்குன்னா, புதிய டெஸ்டமெண்ட் அதுதான். எல்லாமே அதுதான். ஏன்னா ஹார்ட் தானே, செயல்முறை தான் வேற. இது உள்ள இருந்து நடக்கிறது. ஓகே. ஏன்னா சிலர் அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிலாம் இல்லை, ஆண்டவருடைய ஹார்ட். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம் ஃபினான்ஷியலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். இப்ப எல்லாருமே உங்களுக்கு வர ₹1 கூட ஆண்டவர்கிட்ட தான் வருதுன்னா, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ராஜ்யம் குடும்பமாக வேலை செய்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சொல்லுங்க, ஃபேமிலி, குடும்பம். இந்த ராஜ்யம் எப்படின்னா குடும்பம், ஃபர்ஸ்ட் குடும்பமா வேலை செய்யுது. ஒண்ணு. ரெண்டாவது, தேவனிடத்தில் வருகிற எல்லா பணமும் எல்லாமே இன்டர் கனெக்டட் வித் ஆல். இன்டர் கனெக்ட் அப்படின்னா எப்படி சொல்றேன் பாருங்க. சர்க்குலேஷன் எப்படி எப்படி சொல்றேன்னா, மழை எப்படி பெய்யுது? மழை எப்படி பெய்யுதுங்க? புதுசா தண்ணி வானத்துல உருவாகுதா? மழை 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 பெய்யுது இல்ல, எப்படி பெய்யுது? புதுசா தண்ணி வானத்துல திடீர்னு தண்ணி உருவாகு இல்ல. பூமியில இருக்க தண்ணி என்ன ஆகுது? எவாபரேட் ஆகி ஆவியாக மாறி வானம் மேல போயிடுச்சு. திருப்பி என்ன வருது? அது மழையா பெய்யுது. இது தெரியுமா? 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல பாடம் இது. நான் அன்னைக்கு பிரின்ஸோட புக்ல ஒரு தடவை படிக்கும் போது பார்த்தேன். இந்த என்ன ரெயின் சிஸ்டமா அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குன்னு. அதுக்கு ஒரு பேர் உண்டு, சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மழை இந்த தண்ணி என்ன பண்ணுது? நதி இந்த தண்ணி வெயில் வெயில் காலத்துல என்ன பண்ணுது? மேலே போகுது, எவாபரேட் ஆகி திருப்பி கூலானோட மழையா பெய்யுது. எப்போ அதான் சொல்லுவாங்க, வெயில் ரொம்ப இருந்தா அந்த வருஷம் பயங்கர மழை இருக்கும்பாங்க. இது ஒரு சிஸ்டம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் சிஸ்டமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இப்படித்தான் வேலை வேலை செய்யுது. இப்ப யோசிங்க, இந்த தண்ணி இருக்குல்ல நதியில, இப்ப நம்ம பூமியில இருக்க தண்ணி, இந்த தண்ணியை ஒருத்தர் இந்த தண்ணி எவாபரேட்டா ஆகக்கூடாது, இதை என்ன பண்ணணும், இதெல்லாம் வேற ஒரு சிஸ்டம் போட்டு இது மேலேயே போகக்கூடாது அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு 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 ஊர் இருக்கு, இந்த ஊர்னு வச்சுக்கோ, ஒரு ஊர். அந்த ஊர்ல குளம் குட்டையில இருக்க தண்ணி எல்லாம் இதுக்கு மேல மேல ஆவியாக்க விடக்கூடாது. நோ, இது பூமியிலேயே இருக்கட்டும். அப்படியே இருந்தா மழை பெய்யுமா? அப்படி பிடிச்சிக்கிட்டு மழை பெய்யணும் மழை பெய்யணும் மழை பெய்யணும், மழை பெய்யாது. இது எவாபரேட் ஆகி போகணும். எல்லாமே எவாபரேட் ஆகாது, ஆனா ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் எவாபரேட் ஆகும். நான் என்ன சொல்றேன், மொத்தமா தண்ணி வத்தி போகாது, ஆனால் அதுல இருந்து ஒரு பார்ட் மேல போகுதா? அதுதான் சிஸ்டம். இப்படிதான் வேலை செய்யும். அதே மாதிரி தாங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னா,
நம்ம ஹார்ட்ல இருந்து சில விஷயங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கட் பண்ணி எடுப்பார். அப்படின்னா பிரிப்பார், ஒட்ட விட மாட்டார். அதனாலதான் மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் வந்து டயத்திங். தசம பாகம்ங்கிறத நிறைய பேர் அக்செப்ட் பண்றதே கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில முறையா நான் அதுக்கு முன்னாடி நான் அக்செப்ட் பண்ணதில்ல. 2015-16 நான் ஏற்றுக்கொண்டது கடன்ல இருந்து வெளியே வரேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்னை வழி நடத்துறாரு. ஆண்டவர் எனக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஊழியக்காரங்களெல்லாம் கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். ஆனா தசம பாகத்தை பத்தி எனக்கு ஒரு பெரிய இது இருந்தது, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்னு. ஆனா ஆண்டவர் தெளிவா எனக்கு வந்து சாபத்தை முறிக்கிறத ஒரு சத்தியத்தை எனக்கு அதுல வெளிப்படுத்தினார் ஆண்டவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளி வரும்போது அந்த 10 வாதையில ஒரு வாதை அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த ஒரு வாதை முதற் பலன் அடிக்கிறாரு. ஸோ முதற் பலன்னா எகிப்துல அடிக்கிறாரு. ஸோ இவங்க வெளியே வராங்க, இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னா ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, உன்னுடைய முதற் பலன்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி தான் அங்க டயத்துங்கிற கான்செப்டே ஃபார்ம் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதற் பலன் அப்படிங்கிறதே டயத்து தான். நீங்க வந்து நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல பாருங்க, தேவனை கனம் பண்ணு. எதுல? ஒன்னு முதற் பலனால், உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படிங்கிறதே என்னன்னா, தட் இஸ் த டயத். ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்? 10 வாதைகளில் 10வது வாதை என்னங்க? 10ல 1 என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். புரியுதுங்களா? எகிப்துல இருக்கிற மூத்த குழந்தைகள் எல்லாம் அடிச்சு செத்தாங்க. தெரியுமா? கதை தெரியுமா? எக்ஸோடஸ் யாத்ராகமத்துல இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து மோசே கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி 10 வாதைகள் எகிப்துக்கு அனுப்பப்பட்டது. எல்லாத்திலையும் விடுதலை ஆகல. ஆனால் கடைசியாக அந்த முதற் பலன்ல விடுதலை ஆனாங்க. அதனால ஞாபகப்படுத்தும்படி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, உனக்கு வர்ற எல்லா முதற் பலனும், நீ ஆடு வச்சிருந்தா அதுல வரக்கூடிய முதற் பலன் என்ன இருந்தாலும் உன் பிள்ளைங்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆண்டவருடையது அப்படின்னு கட்டளையா கொடுத்தார் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. இது ஆபிரகாமுடைய காலத்துல ஆபிரகாம் தான் போய் கொள்ளையிட்டு வரான், அவன் எல்லாமே இது பண்ணிட்டு வரான், கொடுத்துட்றான். ஆனா ஆபிரகாம் அந்த எல்லாத்துல இருந்தும் 10ல ஒரு பங்கு என்ன பண்றான்? மெல்கி சதைக்கு கொடுக்குறாரு. இந்த மெல்கி சதைக்கும் ஆபிரகாம் இது எதுக்கு இருக்கு? எதை யோசிங்க, இந்த கதை எதுக்கு தேவையாது? பைபிள்ல எதுக்கு அப்போ வச்சிருக்கிறாரு? ஆனா இத பவுல் எழுதும்போது சொல்றாரு, மெல்கி சதைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறார். கிரைஸ்டுக்கு அப்படின்னா நியூ கவனன்ட். அப்போ நியூ கவனன்ட் கனெக்ட் ஆகுது. சரி, என்ன பிரதர் நியூ கவனன்ட்ல வேற என்ன கனெக்ட் ஆகுது? நீங்க போய் ஆதியாகமம் 17 நினைக்கிறேன் பாருங்க, மெல்கி சதைக்குடைய கையில அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கும். புரியுதுங்களா? அப்பம் திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? கம்யூனியனை குறிக்குது. அப்படின்னா த ஃபினிஷ்ட் ஒர்க். இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு தான் அவர் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் எடுத்து புசியுங்கள். தட் மீன்ஸ் யூ ஆர் கமிங் டு எ நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். அதுதான் மெல்கிசேதேக்கினுடைய கையில் இருக்கிற திராட்சை ரசமும் அப்பமும். புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் a flesh of Jesus and blood. ஸோ நம்ம எல்லாருமே புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம், இயேசுவினுடைய சரீரத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தசம பாகம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க. ஏன்? ஏன்னா என்ன ஆசீர்வதிக்கிறதே நீங்க தான் சொல்லிட்டு அந்த 10ல ஒரு பங்கை எடுத்து கொடுக்குறான். மெல்கிசேதேக் அதை வாங்கி ஆசீர்வதிக்கிறார். இஸ் பிளெஸிங் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமிக்கு ஆசீர்வாதத்தை தான் பவுல் ரோமர் 4வது அதிகாரத்திலையும் கலாத்தியர் 3வது அதிகாரத்திலையும் பவுல் எழுதுவாரு, நம்ம எல்லாருமே ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். ஸோ மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம், இயேசு சிலுவையில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய ஒப்பனை தான், அது ஷேடோ தான். அது யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? ஸோ இந்த டயத் அப்படிங்கிறதே தேவனிட்ட இருந்து தான் வருது. சரி, நியூ கவனன்ட்ல ஃபர்ஸ்ட் டயத் எது தெரியுமா? பிதா குமாரனை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஸோ ஜீசஸ் இஸ் த டயத். புரியுதா? ஜீசஸ் இஸ் த டயத். பிதாவே உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க தான் ஒரே பேரான முதற் பலனை விதைக்கிறாரு சிலுவையில. சரிடா எடுத்துக்கோடான்னு கொடுக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, இந்த டயத் யாரு டயத்தர்? பிதா தான் டயத்தர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டயத்தை ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாரு? தம் பிள்ளை முதற் பலன், ஃபர்ஸ்ட் பார்ன், அந்த பிள்ளைய சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். அவர் கொல்லல, அவர் ஒப்பு கொடுக்கிறார், மனுஷங்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். He gave his son
டு ரெடீம் ஆல் த சன், எல்லா குமாரர்களையும் ரட்சிக்கும்படி, எல்லாரையும் மீட்டெடுக்கும்படி. அதான் சொல்ல, கோதுமை மணி விழுந்து செத்து ஒளி, அது என்ன ஆகணும், ஒளிந்தால் ஒளிய அதுல இருந்து பலன் வராது. சோ இது சிஸ்டம், இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப இது நீங்க புரிஞ்சுக்கணும், இப்படிதான் வேலை செய்யும். ஸோ டயத் அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானம், நமக்கு இருக்கிற பொசஷன், அதிலே பத்தா நீங்க பெரிய 10ங்கிறது ஏன் 10 யூதர்கள் ஏன் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்கன்னா, 10 வாதைகள் ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு வாதையில தான் விடுதலை. அதே மாதிரி ஆண்டவர் அதை டயத்துன்னு சொல்லும்போது 10ல் ஒரு பங்கு, 1/10. இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய் இருக்குன்னா அந்த 1,00,000த்துல 10ல் 1ன்னா என்ன, 10,000 ரூபாய், அது டயத். 10 ஆடு இருக்கு உங்ககிட்ட, அந்த ஆட்டுல ஒரு ஆடு, இதுதான் டயத்துங்க அர்த்தம். ஸோ இந்த டயத்தை என்ன பண்றாரு ஆண்டவர் முதற் பலனாக கன்சிடர் பண்றாரு. ஸோ இது தேவனுடையதுன்னு சொல்றாரு. இப்போ இதை இப்படி சட்டத்திட்டப்படி தான் ஃபாலோ பண்ணுமா அப்படி கிடையாது, மோர் தேன் டயத்தையும் ஃபாலோ பண்ணலாம். ஏமே புரியுதுங்களா? ஸோ நான் இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்க எனக்கு என் மைண்டு விடுதலையாச்சு. ரெண்டாவது நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் ட்ரை தான் பண்ணுவேன். என்ன ஆயிடும் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு அந்த டைம்ல ஒரு 20,000 ரூபா தான் வருமானம் வந்துட்டு இருந்தது. 25,000 ரூபா வந்தது. வாடகை கொடுக்கவும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு மட்டும்தான் என்னால் முடியும். நல்ல கரெக்டாக போகும் மாசம். ஆனால் இப்போ கடன் கொஞ்சம் இல்லை, ஆனால் கரெக்டாக இதாக இருக்கும். இப்போ நான் தசமாக கொடுக்கணும்னா 2,000 ரூபா கொடுக்கணும். இப்போ 2,000 ரூபாய் எடுத்து வச்சா எல்லாம் இடிக்கும்னு தெரியும். இதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், இல்லையே, இந்த 20,000 ரூபாய் தேவன் தானே தராரு. சரி, அந்த 2,000 ரூபாய் ஆண்டவருடையது. புரியுதுங்களா? புரியுங்க, இதுதான் ஹார்ட். இப்ப நமக்கு ஐயோ அப்படின்னு தோணுது இல்ல. ஆனா யோசிங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் பேசினாரு, டேய் 2,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெருசா தெரியுதே, ஆனா பிள்ளைங்களை கூட்டிட்டு போற, சாப்பிடணும்ங்கிறான், 4 பரோட்டா வாங்கி இது கொடுக்குற, சால்னா இது வாங்குற, ஃப்ரைட் ரைஸ் வாங்குற, எல்லாம் வாங்குற, 500 ரூபாய் பில்லு கொடு, ஆனா அதை சந்தோஷமா கொடுக்குறிய. ஹோட்டல்ல 500 ரூபாய், நான் 10 பரோட்டா, 4 இது, 2 ஃப்ரைட் ரைஸ், இதுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு. அப்பனா இது இது உன் குடும்பம், இது 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 அப்ப இதை நான் நடத்தல உன்ன, அப்படித்தானே அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே, இந்த பணமும் நீங்க தானே நடத்துறீங்க, நான் இருப்பது அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஏன் உனக்கு, எனக்கு அப்பதான் புரியுது. யோசிச்சு பாருங்க, அதே ஹாஸ்பிட்டல்ல போய் காய்ச்சல் வருது போனீங்க, டாக்டருக்கு ஃபீஸ் 500 ரூபாய், 200 ரூபாய் மருந்து, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம யாராவது, ஆண்டவர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எனக்கு ரொம்ப கஷ்டம், நம்ம யோசிக்க, சுகமானா போதும்பா, பில்ல கொடுத்துட்டு வருவோம். அப்போ எனக்கு ஆண்டவர் அதான் பேசினாரு, நீ இந்த 90% நீ ஜாலியா ஸ்பெண்ட் பண்ற, ஆனா 10ல் ஒரு பங்கு ஏன் மனசுல இடிக்குது, அது வேணான்னாரு. அன்னைக்கோட என் ஹார்ட்ல இருந்து அதை எடுத்து போட்டேன். ஆண்டவரே, இப்போ 10ல் பங்கு தான் சந்தோஷமா கொடுக்க போறேன், ஹாப்பியா. ஸோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், ஆண்டவரே 1ஆம் தேதினா, மீன் ஒரு சும்மா ஒரு டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், 1ஆம் தேதிங்கிறது இது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் வருமானத்துல முதல்ல சந்தோஷமா நானும் சுவிதாவும் அன்னையில இருந்து இது நாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் நான் அன்னைக்கு நான் முடிவு எடுத்தது, இன்னைக்கு வரைக்கும் நானும் சுவிதாவும் உட்காந்து என்ன வருமானம் வருதோ, என்னன்னு எங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கோ, அன்னைக்கு 1ஆம் தேதி நாங்க 2 பேரும் முடிவு பண்ணி முதல்ல அந்த பணத்தை என் மென்டாருக்கு நாங்க மனசார அனுப்பும்போது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்க நீங்க தான் எங்களை போஷிக்கிறீங்க, நீங்க தான் எங்களை நடத்துறீங்க, எங்களுக்கு வருகிற எல்லாமே போதும், மீதி இருக்கிற 10ல் 9 பங்கு எனக்குன்னு கொடுக்குறீங்க, நான் வாழணும்னு கொடுக்குறீங்க, ஆனா நான் உங்களை கனப்படுத்துறேன். ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் என்ன டிஃபரன்ஸ்னா, என்னை நீங்க போஷிக்கிறீங்க, உங்களை நான் கனம் தான் ஹானர். டயத் இஸ் ஹானரிங் த ஃபாதர், அப்பா. ஸோ அந்த கனத்தை நான் செலுத்துறேன்னு சொல்லி, ஸோ தசம பாகத்தை நான் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் குறைவே இல்லைங்க, நிறைவுல தான் நடத்துறாரு. இன்னைக்கு தசமம் கொடுத்தேன், அடுத்த மாசம் மாறிச்சா, நான் இது டிசிஷன் சொல்லுங்க, டிசிஷன், முடிவு. எனக்கு வர்றதுல எங்க அப்பாக்கூட கனத்தை நான் கொடுப்பேன். அவருடைய பங்கு ஒண்ணுனா நான் அதை கனம் பண்றேன், அதை நான் கொடுக்குறேன். ஓகே, யாருக்கு கொடுக்கறது, என்ன கொடுக்கறதுன்னா, நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, கலாத்தியர் 6:6 நான் பிலீவ் பண்றேன். கலாத்தியர் 6:6 நோட் பண்ணிக்கோங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம், வசனத்தின்படி தான் சொல்றேன். அதே மாதிரி எபேசியர்லயும் ஒரு வசனம் இருக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படின்னா ஊழியம் பண்றவங்களை தேவன் எப்படி போஷிக்கிறார் சொல்லுங்க?
ஊழியம் பண்றவங்களை எப்படி போஷிக்கிறார்? இப்ப நான் வந்து முழு நேரம் ஊழியம் பண்றேன், நானும் சுவிதா, எங்க பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப என்ன எப்படி போஷிக்கிறார்? எப்படிங்க எனக்கு எப்படிங்க போஷிக்கிறார்? எனக்கு எப்படி சாப்பாடு தராரு? உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க இப்ப கிச்சன்ல போய் குக்கரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க 2 முட்டை இருக்கும், பிரியாணி ரெடியா ஆண்டவர் செஞ்சு வச்சிருப்பாரு. மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா அங்க பணம் கட்டு வச்சிருப்பாரு, வானத்துல இருந்து போடுறாரு பிரதர். உங்களுக்கு ஜாலியே தான், ஒரே ஜாலி தான் பிரதர் உங்களுக்கு. அப்படி இப்படி எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா பைபிள்ல அப்படி வராது. சூப்பர் நேச்சுரல் வேற. சூப்பர் நேச்சுரலா நடக்கும்னு வச்சுக்கோங்க. எப்படி போஷிக்கிறார்? கட்டளை கொடுக்குறாராம். எப்படின்னா கலாத்தியர் 6:6, யாராவது வசனம் காப்பி பண்ணி போடுங்க. 6:6 என்னன்னா, வசனம் அந்த வாசிக்காதவங்க தயவு செஞ்சு கடன்ல இருக்கிறவங்க, பினான்சியலா பிரேக் த்ரூ வேணுங்கிறவங்க இந்த வசனத்தை போய் வாசிங்க. வாசிங்க. நீங்க வசனம் தானே சொல்லுது. தெளிவா பவுல் எழுதுறாரு. உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா ரிசீவ் பண்றவன், ஒரு வசனத்தை கேட்கிறவன், ஒரு ஆண்டவர் வார்த்தையினால பலப்படுறவன். உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு யார் மூலமாய் நீங்க உங்க வாழ்க்கை மாறுகிறதோ, ஆண்டவருடைய வார்த்தையை பெறுறீங்களோ, எது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதோ, உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மையையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்படின்னா ஷேர் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஷேரே பண்ணணும்னு போட்டிருக்கு. நாட் ஒன்லி டயத், மோர் தேன் டயத் அப்படின்னு அர்த்தம். ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொடுக்க கடவன். வீடு கட்டுறீங்கன்னா அதுல ஒரு ரூமு உங்க ஊழியருக்கு இருக்கணும். அப்படிதான் அந்த காலத்துல வீடு கட்டும் போதே ஊழியத்துக்குன்னு ஒரு ப்ரேயர் ரூம்ஸ் கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க எனக்கு. நான் மதுரையில ஒரு தடவை போயிருக்கும் போது ஒரு பிரதர் வீட்டுல மேல வந்து ஒரு ப்ரேயர் ஹாலே கட்டியிருக்கிறார். ஒரு ரூமே கிடையாது. நான் அங்கதான் தங்கினேன். மதுரைக்கு போயிருக்கும் போது ஒரு தடவை அவங்க வீட்டுல அந்த ரூம்ல தான் தங்கு. அப்படியே அவ்வளோ வசதியோட. நான் கேட்டேன், இது ஒன்லி ஊழியக்காரங்களுக்கு பிரதர் அப்படின்னு. செமங்க. யோசிச்சு பாருங்க, வீடு கட்டும் போதே ஒரு ரூம் எது யாருக்கா? ஊழியக்காரங்களுக்கு. பழைய ஏற்பாடுலயே இருக்கு. ஸோ என்னன்னா எல்லாத்துலயும் வீட்லயும் பங்கு, வீட்லயும் பங்கு. சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோழி வளர்த்தா அதுல ஒரு கோழி ஊழியக்காரங்களுக்கு. ஆமென். ஏன்னா எல்லாத்துலயும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? கட்டளை கொடுத்துட்டாரு. எல்லாத்துலயும் இருக்குமா பங்கு? எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு. ஆமென். ஏன்னா இதுதான் ஷேரிங். புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, உபதே சுவிசேஷத்தினாலதான் பிழைப்பு. இப்ப என்னுடைய பிழைப்பு என்னன்னா, என் மந்தைகள் இருக்குல்ல. இப்ப இப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரன் இதுல இம்பார்ட்டண்டா பிளே பண்றாரு. இப்ப ஆண்டவர் கொடுக்கறதுனா என்ன? ஏன் நீங்க யார் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்றேனே, ஒரு உண்மையா நடந்த ஒரு கதை. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபெலோஷிப்ல ஒரு சிஸ்டர், அப்புறம் அவங்க ஃப்ரீ ஆயிட்டா. அப்புறம் அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல அப்போ நான் வந்து கிவிங்க பத்தி பேசினேன். உடனே அவங்க, பிரதர் இப்பதான் பிரதர் புரியுது, இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையே பிரதர், நீங்க இப்பதானே பிரதர் சொல்றீங்க, நீங்க இவ்வளவு நாள் சொல்லலையே, கிவிங்னா கொடுக்கணும், கொடுத்தாதான் ஆண்டவர், கொடுக்கும்போது தான் ஆசீர்வாதம் வரும், இப்பதானே பிரதர் சொல்றீங்க அப்படின்னாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், பிரதர் என் கண்ணை திறந்துட்டீங்க பிரதர். நாங்க ஓகே சிஸ்டர் சூப்பர்னு. அப்புறம் ஒரு ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிரதர், என்ன பிரதர், எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. எனக்கு என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு. இல்ல பிரதர், 20,000 ரூபாய் ஆண்டவர், நீங்க சொன்ன உடனே 20,000 ரூபாய் ஆண்டவர் கொடுத்துட்டேன் பிரதர். நான் வேற லெவல் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர்னு நானும் சந்தோஷமா, சூப்பர் பாருங்க, வேற லெவல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஆமா என் அக்கௌண்ட் நம்பரே வாங்கலையே, என் ஜிபே நம்பர் வாங்கல, போன்பே நம்பர் வாங்கல, எப்படி அப்போ கொடுத்து, ஏதோ ஒருவேளை ஏதாவது சூப்பர் நேச்சுரலா கொடுத்துருப்பாங்களோ, எப்படி கொடுத்துருப்பாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி அவங்ககிட்ட கேட்கறதுக்கு நம்மளால முடியாதுல்ல, சரி கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு, சரி வெயிட் பண்ணுவோம், ஏதோ விதத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் அப்போ வந்து யூடியூப்ல கூட அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டதில்லை. சரின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒண்ணுல கால் பண்ணாங்க, பேசினாங்க. அப்ப நான் வந்து நான் சரி மெதுவா அப்படியே மெதுவா கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம செக் பண்ணிட்டு வேற இருக்கிறோம், என்னடா வரலையே, 20,000 ரூபாய் போட்டாங்க வரல அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சிஸ்டர் சொல்லுங்க என்னாச்சு? சிஸ்டர் நீங்க வந்து இதுல பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்களா இல்ல ஆன்லைன்ல போட்டீங்களா அப்படின்னு. பிரதர் இல்ல பிரதர், நான் கோயில்லயே போட்டேன் பிரதர். நாங்க எந்த கோயில்ல சிஸ்டர்? இல்ல நாங்க ஊருக்கு போயிருந்தோம், அங்க ஒரு மாதா கோயில் இருந்தது, ஒரு இந்த கோயில் இருந்தது பிரதர், ஒரு கத்தோலிக் கோயில். அங்க போனேன், நீங்க சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்து பிரதர், ஆண்டவர் கொடுங்க கொடுங்கன்னு. நான் அந்த சேர்த்து வச்ச பணத்தை நேரம் அங்க பெரிய உண்டியல் இருந்து பிரதர், அங்க போட்டேன் பிரதர் அப்படின்னா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன சொன்னேன், ஓகே சிஸ்டர் செம்ம சிஸ்டர்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அவங்க டெய்லி என் மெசேஜ் கேட்டுட்டு இருக்காங்க, டெய்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அங்க இருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்.
எனக்கு எப்படியாச்சும் நீங்க மாத்தி கொடுங்க. இவங்களை அவங்கள்ட்டெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஸோ ஸ்டார்டிங்ல கொடுங்கன்னு சொன்னா யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லாம போயிட்டேன். அது பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒழுங்கா இது என்னது ஷேமா ஃபீல் பண்ணாத, சொல்றத ஒழுங்கா சொல்லி கொடுன்னாரு. அதுக்கப்புறம் தான் ஒழுங்கா சொன்னேன். நீ யார்கிட்ட போஷிக்கப்படுறீங்களோ எங்க வச்சு நீ சரவண பவன்ல சாப்பிட்டுட்டு தலப்பாக்கட்டியில போய் பில் பே பண்ண கூடாது. யாருக்கு புரியுது? பிரதர் நான் தலப்பாக்கட்டியில தான், ஆனா சரவண பவன்ல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரவண பவன்காரன் கழுத்தையே பிடிப்பான். எங்க சாப்பிட்டுட்டு எங்க போற நீ? பே பண்ணிட்டு போகணுமா? அந்த மாதிரி தேவன் உங்களை எங்க நியமித்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ இப்ப நீங்க இந்த மெசேஜ் சும்மா கூட கேட்கலாம். ஆனா நீங்க ஒருவேளை ஒரு மென்டார் ஒரு சபையில நீங்க இருக்கலாம். அந்த சர்ச்சா அங்கதான் பிரதர், அவரு தான் அந்த பாஸ்டர் தான் பிரதர் எனக்கு தகப்பன். தயவு செஞ்சு தசம பாகத்தை அவரு கொடுங்க. நீங்க என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மென்டார் நீங்கன்னா ஒழுங்கா இங்க கொடுங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இதுதான் ஒழுங்கு, இதுதான் ஒழுக்கம். புரியுதுங்களா? திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் டயத்திங் நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி டயத்திங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு அர்த்தம் இல்லை. நீங்க 50,000 ரூபாய் சம்பளம்னா 5,000 ரூபாய் தான் டைத்திங், 500 ரூபாய் டைத்திங் கிடையாது, 2,000 ரூபாய் டைத்திங் கிடையாது. உங்க வருமானத்தை முடிவு அது. இப்ப உதாரணத்துக்கு நான் எப்படி டைத்திங் கொடுத்தேன்னா, எனக்கு வர்றதுல கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் டைத்திங்கை இன்க்ரீஸ் பண்ணேன். நீங்க எப்படி நீங்க யோசிக்கலாம், டைத்திங்கை இன்க்ரீஸ் பண்ணீங்களே எப்படி? வருமானம் வந்தா தானே பிரதர் டைத் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கு. எனக்கு அப்படி கிடையாது. நான் நான் எதை கொடுக்குறேனோ அது என் டைத்தா மாறும். ஏமேன். யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஆமேன் போடுங்க. உங்க லைஃப்லயும் நடக்கும். சி 20,000 வரும்போது 2,000 2,000 நான் கொடுத்துட்டு இருந்தேன் மாசம். ஒரு டைம்ல விசுவாசத்துல 5,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சேன் டயத்தா. வருமானம் வரல. பட் ஐ பிலீவ் மை டயத் இஸ் 5,000 5,000 ரூபாய் என் தசம்பாவம் 5,000 வந்துச்சு. 50,000 ரூபாய் வருமானம் வர ஆரம்பிக்கும் போது என் டயத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் வந்து வேற மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன தெரியுமா பிலீவ் பண்றேன்? ஆண்டவரே லேக்ல டயத்து கொடுக்கணும்னு பிலீவ் பண்றேன், கொடுப்பேன். புரியுதுங்களா? அப்ப என் வருமானம் எங்க போகும்னு புரியுதுங்களா? நீங்க யோசிக்க இதுதாங்க முக்கிய. ஒரு நம்ம ஃபெலோஷிப்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பேர் சொல்ல. அவங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. வேலை இல்லை, ஒழுங்கா டயத்து கொடுக்குற ஒருத்தங்க வேலை இல்லை. எனக்கு தெரியும் வேலை போயிடுச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி ஜாபு போயிடுச்சு, ப்ரே பண்ணிக்கோங்க வேலை கிடைக்கணும்னு. சரின்னு பார்த்தா அடுத்த மாசம் டயத்து அனுப்புறாங்க. நான் நினைச்சேன் வேலை கிடைச்சிருச்சுன்னு. வா, சுவிதாட சொன்னேன், பாருடா பாத்தியா, ஒரு மாசம் கூட வெயிட் பண்ணல, ஆண்டவர் டக்குன்னு வேலை கொடுத்துட்டாரு. 2வது மாசம், அதுக்கு அடுத்த மாசம் டயத்து வருது. அதுக்கு அடுத்து நாங்க வந்து டயத்து கொடுக்க நோட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம், அவங்கள பிளஸ் பண்ணுவோம், ஏன்னா மனசார கொடுக்குறாங்கல்ல. ஒரு 3 மாசம் கழிச்சு நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசும்போது தெரியுது, பிரதர் வேலை வந்து இந்த தடவை கிடைச்சிரும் நான் நம்புறேன். நான் சொன்னேன், எப்படி சிஸ்டர் 3 மாசம் வேலை இல்லையே? ஆமா பிரதர் வேலை இல்லை. டயத்து அனுப்புறீங்க பிரதர், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு பிரதர், இந்த டயத்து பிரதர் நாங்க. ஐயோ, நான் உடனே நினைச்சேன், இந்த மாதிரி விசுவாசத்தை நான் யார்ட்டையுமே பார்த்தது இல்லைன்னு. நிஜமா ஜீசஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்னடா இந்த அளவுக்கு இருக்காங்க, நம்மளை விட வேற லெவல்ல இருக்காங்க. வேலையே இல்லைங்க, அவங்க கையில இருக்கிற காசுகளை சேர்த்து ஷீ சோடு ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். நான் அந்த மாதிரி அதிர்ச்சி ஆயிருக்கேன். அந்த மாதிரி சிலர் கொடுக்கறதுல என்னையே மிஞ்சிருக்காங்க நம்ம ஃபெலோஷிப்ல, வேற லெவல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படி கொடுக்குறவன். ஸோ டயத் இஸ் அ டெசிஷன். இது ஒரு முடிவு. வேலை இருக்கோ இல்லையோ, நடக்குதோ நடக்கலையோ, என் ஆண்டவருக்கு நான் இதை கொடுப்பேன், ஆண்டவருக்கு தான் என்ன நடத்துறாரு. அதுதான் டயத்திங். புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். 2வது சாக்ரிஃபிஷியல் கிவிங். இது ஒரு காரியம் இருக்கு, நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. இது என்னன்னா, இட் இஸ் ஃபார் பிரேக் த்ரூ. சொல்லுங்க, பிரேக் த்ரூ. பெரிய பிரேக் த்ரூ. இதை நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தான் அடுத்தது சொல்லுவேன், முடிச்சிருவேன். 7:30க்கு முடிச்சிருவேன். நல்ல கவனமாக கேளுங்க, ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ண பாயிண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. சாக்ரிஃபிஷியல் கிவிங் அப்படின்னா என்ன? டயத்து வந்து ஒரு பிரின்சிபிள். ஓகேங்களா? இப்ப நான் இருக்கேன், நான் வந்து அப்ப இருந்தே இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வர்றது எதுனாலுமே நாங்க வந்து, இப்ப எனக்கெல்லாம் காணிக்க அப்பப்போ வரும். ஆனா நான் எனக்கு ஓவராலா சேர்த்து மாசத்துல நமக்கு எவ்வளவு ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை நான் வந்து என் டயத்து கொடுப்பேன். ஓகேங்களா? அது போக காணிக்க கொடுப்பேன். அது ஊழியர்களுக்கு கொடுக்கறது காணிக்க. இப்ப நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், டயத்தை பிரிச்சு கொடுக்கலாமா சேர்த்து கொடுக்கலாமான்னு.
பட் நான் ஃபாலோ பண்றது, நான் என் டயத்தை பிரிச்சு கொடுத்தது இல்ல. இது நான் ஃபாலோ பண்றேன். நான் என்னுடைய வருமானத்துல இருக்கிற எனக்குன்னு இருக்க டயத்தை நான் என் மென்டாருக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் ஊழியர்களை ஃபாலோ பண்றேன்னா, நான் ஒரு சில ஊழியர்களை நான் ஃபாலோ ஆமா அவங்களுக்கு காணிக்க கொடுக்குறேன். அப்படின்னா என் மனசுல ஒரு நிர்ணயம் பண்றேன். இந்த ஊழியத்துக்கு மாசம் இவ்வளவு அனுப்பணும், இந்த ஊழியத்துக்கு மாசம் இவ்வளவு அனுப்பணும். இப்படி நான் ஒரு 3 ஊழியத்துக்கு நான் கூட கொடுக்குறேன். அவங்கள நான் வேற யாரையும் நான் ஃபாலோ பண்றது இல்ல. அவங்களுக்கு மாசம் மாசம் நான் அனுப்புவேன். இது காணிக்க. ஸோ என் டயத்தை நான் பிரிக்கிறது கிடையாது. என் டயத்து என் ஃபாதருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் தசம பாகம் என் ஃபாதர், என் தகப்பனுக்கு. என் சகோதரர்களுக்கு, ஊழியர்களுக்கு என்னுடைய காணிக்கைகளை நான் அனுப்புவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ஷோ பண்ணும். ஆண்டவர் ராஜ்யத்துல அதான் பேசும். புரிஞ்சுக்கோங்க. சாக்ரிஃபிஷியல் கிவிங் அப்படிங்கிறது அடுத்தது என்னன்னா, ஒரு ஒரு காணிக்கை. அது எனக்கு அது ரொம்ப ஒரு ஒரு எப்படின்னா, உதாரணத்துக்கு அது எனக்கு சாதாரணமா இருக்கக்கூடாது. அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். அது என்னுடைய அது தமிழ்ல என்ன சொல்ல, சாக்ரிஃபிஷியல்னா என்ன சொல்றது, என்னங்க வேர்டு தமிழ்ல? ஒரு விலை கிரயம் செலுத்தி எப்படி சொல்றது, ஒரு ஒரு அற்ப வார்த்தை வர மாட்டேங்குதே. உங்களுக்கு அது கஷ்டமாவும் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்துல கொடுக்கிறது பெரிய விஷயமா கொடுக்கிறது. அதான் சாக்ரிஃபிஷியல் கிவிங். இது எப்படின்னா, ஒரு விஷயத்த நான் இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஊழியர்களுக்கு கனப்படுத்துவது. புரியுதுங்களா? இது இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். இந்த நேரத்துல என்னால முடியாது. ஆனாலும் நான் இதை செய்யறேன். அந்த மாதிரி ஒரு முடிவுகள் வாழ்க்கையில பெரிய டோரை எனக்கு ஓபன் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய தியாகம். ரைட் ரைட் சாரி தியாகம் 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 பண்ணி கொடுக்கிற சில விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. ஒரு அமௌண்ட் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஒரு ஒரு ஊழியத்தோட விஷனோட கனெக்ட் ஆகுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க இப்போ 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 நீங்க இந்த விஷயத்துக்காக நான் ஒரு அமௌண்ட் நான் கொடுக்க போறேன். ஆனா அது அது எனக்கு பெரிய விஷயம் தான். ஆனா நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். இது சாக்ரிஃபிஷியல் கிவிங். இதை ஆண்டவர் அப்பப்போ நமக்கு ஓபன் பண்ணுவாரு. நீங்க அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பெரிய பிரேக் த்ரூ இருக்கும். பெரிய பிரேக் த்ரூ. என் லைஃப்ல நான் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கிறேன். சாக்ரிஃபிஷியலா சில விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன். சில விஷயங்களை ஸ்டார்டிங்ல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2016 17லாம் சில பணங்கள் வரும். ஆனா அதை வச்சு நான் வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கியிருக்கலாம். பிள்ளைங்க ஏன்னா குழந்தைங்க கட்டில் வாங்கலாம், பொருள் வாங்கலாம். ஆனா அந்த நேரத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கட்டிலோ பொருளோ வாங்காம அந்த பணத்தை ஊழியத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். சாக்ரிஃபிஷியல் கிவிங். புரியுதுங்களா? எதுன்னு புரியுதா? இப்போ அதை நான் இது வாங்கியிருக்கலாம். ஆனா அது வாங்காம நான் இதுக்குன்னு கொடுத்தேன். இந்த இந்த விஷயத்துக்காக நான் ஊழியத்துக்கு நான் இதை கனமா ஆண்டவர் கொடுக்குறேன். அதுதான் சாக்ரிஃபிஷியல் கிவிங். என்னால அதை இன்னொன்று செய்ய முடியும். ஆனா நான் அதுக்காக இல்லாமல் நான் இந்த காரியத்திற்காக நான் கொடுக்கிறேன். இந்த விஷனோட கனெக்ட் ஆகிறேன். இந்த தரிசனத்துக்கு நான் கொடுக்கிறேன்னு கொடுப்பேன்ல, அதுதான். இது வாழ்க்கையில மிக முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிக மிக முக்கியம். சோ இந்த மாதிரி கொடுக்கிற இப்ப யோசிக்கலாம், இதெல்லாம் பண்ணும்போது தான் நடக்குமானா, நடக்கும்போது இதை பண்ணும்போது நடக்கிறதும் இந்த மாறி மாறி நடக்கும். யாருக்கு புரியுது? நீங்க பண்ணும்போதும் நடக்கும். உங்களுக்கு நடக்கும்போது நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மழை பெய்யும், எவாபரேட் ஆகும், எவாபரேட் ஆகும், பெய்யும். புரியுதுங்களா? ஆண்டோடைய ஆசீர்வாதம் மேல வரும், கொடுப்பீங்க, கொடுப்பீங்க, உங்களுக்கு மேல வரும். புரியுதுங்க? வருது, கொடுப்பீங்க, கொடுப்பீங்க, வருது, வருது, கொடுப்பீங்க, கொடுப்பீங்க, வருது, கொடுப்பீங்க, கொடுப்பீங்க, வருது. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல பெருகிக்கிட்டே இருக்கும். பெருகிக்கிட்டே இருக்கும். பெருக்கம் வந்துட்டே இருக்கும். உங்க லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். வேற வேற லெவல். ஏன்னா பணத்து மேல ஒரு இது இருக்காது. உங்க மைண்ட் வேற மாதிரியான இதுல கனெக்ட் ஆயிடுவீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆண்டவர் பாருங்க, எப்படி ராஜ்யத்துக்கும் உலகத்துல உள்ளதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிச்சுன்னா நீங்க வேற எதுவுமே நீங்க உங்களை தடுக்காது. எதுனா, இப்போ உலகத்துல இருக்கிறவங்க, இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரு ஒரு ஒரு நல்ல ஒரு ரிச்சான நல்ல கஷ்டப்படாத ஒருத்தர்கிட்ட போறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? ஒருத்தர் கஷ்டப்படுறாருங்க. அவர் ஒரு நல்லா இருக்கிற ஒருத்தரை போய் பார்க்க போறாரு. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். கரெக்டா? ஹெல்ப் பண்ணுவார்.
கரெக்டுங்களா? சொல்றாங்க, பிரதர் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பிட்டதுக்கே வழி இல்லை அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட நல்லா ஒரு ரிச்சா இருக்கிறவங்க கிட்ட போய் பேசும்போது அவர் என்ன பண்ணுவாரு? சரிப்பா, என்னப்பா ஒரு 10,000 வச்சுக்கோப்பா, நல்லா இருப்பா, இல்ல 5,000 வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது வந்து வேர்ல்டு சிஸ்டம். கரெக்டா? வேர்ல்டு சிஸ்டம். இப்போ இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு பொண்ணு வந்து விலையேற பெற்ற ஒரு தைலத்தை வந்து, அது வந்து தைலம் வந்து நம்ம இப்போ உள்ள காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபா இருக்கும் மதிப்பு. அந்த 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 தைலத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய காலில் விடுறா. இப்போ சீமோன், யூதாஸ் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ச்சே, இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு தைலத்தை இவர் காலில் விடுறதுக்கு அதை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம். கரெக்டா? ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு ஊழியக்காரர், ஏன் நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கலாமே இல்லையா? ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அப்ப இயேசு ஒரு பதில் சொல்லுவாரு, தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறாருன்னு பாரு. பாத்திருக்கீங்களா? அது எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க, செக் பண்ணுங்க. பைபிள்ல காஸ்பல்ல எந்த சாப்டர்ல இருக்குன்னு பாருங்க. இயேசு பதில் சொல்லுவாரு, தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்பாரு. அவள் நல்லதை தான் செய்யறான்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக சிஸ்டம் எப்படின்னா, கஷ்டப்படுறானா அவனுக்கு உதவி செய்யறது உலக சிஸ்டம், தப்பு கிடையாது. அது அப்படிதான். சேரிட்டி சொல்லுங்க, சேரிட்டி. ஆனா கிங்டம் அப்படி வேலை செய்யறது கிடையாது. இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு வந்துட்டுச்சுன்னா நீங்க கடன்ல இருந்தோ கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க. கிங்டம், தேவராஜ்யம் எப்படி வேலை செய்யணும்னா, இப்ப தேவராஜ்யத்துல ஒருத்தர் கஷ்டப்படுறவரு நல்லா இருக்கிறவர்கிட்ட வராருன்னா, இந்த கஷ்டப்படுறவரு நல்லா இருக்கிறவருக்கு கொடுக்கணும். சம்திங் he need to show the honor to receive the blessing. எப்படி பிரதர்? அதுதான் ராஜ்யம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை எப்ப கத்துக்கிட்டேன்னா, நான் ஒரு நாள் வீட்டுல இருக்கேன், இதை சொல்லியிருக்கேன். ஆனா ஏன் இதை சொல்றேன்னா, அங்கதான் எனக்கு அந்த கண்ணே திறந்துச்சு. எங்க வீட்டுக்கு நான் 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 வேலூர்ல இருந்தேன் 2017. அப்போ நாங்க அந்த டைம்ல இருக்கும்போது தான் இந்த கிவிங்ல எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு அம்மா தாம் பொண்ணுங்க 2 பேரை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தாங்க. நானும் சுவிதாவும் ஜெபம் பண்ணோம். ரொம்ப கஷ்டம், வறுமையில இருக்காங்க, ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க, கடன் பிரச்சனை. 2 பொண்ணுங்க, அது ஸ்கூல் படிக்குது, காலேஜ் போகணும், படிக்க காசு கிடையாது. நானும் சுவிதாவும் பிளஸ் பண்ணி அவங்கள ஃபுல்லா ஆசிர்வதிச்சு ஜெபம் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புறோம். ஓகேங்களா? அவங்க எங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகணும். அதுவே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஊரு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா அந்த நைட் டைம்ல அங்க பஸ்ஸும் வராது. ஓகேங்களா? ரொம்ப ரேரா வரும், ஆட்டோ இருக்கும். ஸோ இவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது என் கையில 150 ரூபா, ஞாபகம் 150 ருபீஸ் வந்து என் கையில கொடுத்து காணிக்க கொடுக்குறாங்க. நான் அதை வாங்கினேன். அவங்க கிளம்புறாங்க. நான் கேட்டேன், எப்படி போறீங்கன்னு. இல்லை இல்லை, பஸ்ல போயிடுவோம் பிரதர் அப்படின்னாங்க. எனக்கு உடனே ஒரு மனசுல ஒரு பாவம், எப்படி இவ்வளவு தூரம் நடந்து போய் பஸ்ல எப்படி போய், ஒரு ஆட்டோ பிடிச்சு போங்க அப்படின்னு. பரவாயில்ல, எனக்கு அப்ப புரிஞ்சிச்சு அவங்க கையில வேற காசு இல்லை. உடனே நான் வந்து, ஐயோ என்னங்க பிடிங்க 150 ரூபா. உடனே நான் என்ன நினைச்சேன், காணிக்க போய் கொடுக்குறாங்க, அதுக்கு பாவம் கஷ்டப்பட்டு போறாங்கன்னு சொல்லி அவங்க கையிலேயே அந்த 150 ரூபாய வாங்காம கொடுத்து போய் ஆட்டோ பிடிச்சி 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே பிரதர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பா ஆண்டவர் பேசினாரு, டேய் உன்ன மாதிரி. எனக்கு அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் வந்து உன் கையில அந்த 150 ரூபா தான் அவங்களோட காசு, அதை கொடுக்குறாங்கல்ல, அது ஏன்னா அவங்க வாழ்க்கையில இருக்க சாபம் போறதுக்காக தான் உன்கிட்ட கொடுக்க வைக்கிறேன். அதை நீ வாங்கணும். ஏன்னா நீ வாங்கும்போது தான் அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் அவன் வீட்டுக்கே போகும். நீ இப்ப திருப்பி கொடுத்து விட்டுட்ட, அவனை திருப்பி ஏழையாக்குறன்னாரு. இப்போ இப்போ நீங்க ஒண்ணு யோசிக்கலாம் பிரதர், 150 ரூபாய இல்லாதவங்க கிட்ட வாங்குறதுனால அவங்க குடும்பம் மாறுமானா? தேவராஜ்யம் அப்படிதான் வேலை செய்யும். தேவராஜ்யம் அப்படிதான் வேலை செய்யும். புரிஞ்சுக்கோங்க. when you connect with the anointing of God's blessing, you will be blessed. எனக்கு அப்பதான் வாங்குறது ஓகே, கிவிங் இவ்வளவு பவர்ஃபுல்லா, நிஜமா எனக்கு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சிச்சு. அதனால அன்னையில இருந்து பெற்றுக்கொள்றது வெக்கம் என்னை விட்டு போனது. அதுக்கு முன்னாடி காணிக்கை யாராவது கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு. ஆனா அதுக்கப்புறம், ஏன்னா நாங்க அந்த டைம் ஒரு கூட்டம் நடத்துவோங்க, வெள்ளூர்ல மீட்டிங் நடத்துவோம். அப்போ ஒரு ஆன்டி, அந்த எங்களுக்கு ஹால் கொடுத்த ஒரு ஆன்டி, அவங்க வந்து
அந்த அந்த ஹாலில் வந்து காணிக்கை பெட்டி வச்சிருந்தாங்க. நானும் சுவிதாவும் போய் அந்த மீட்டிங் நடத்தும் போது என்ன பண்ணுவோம்னா, அந்த காணிக்கை பெட்டியை மட்டும் எடுத்து பின்னாடி வச்சிருவோம். எதுக்கு நம்ம ஏதோ காணிக்கை எடுக்கிறதுக்காக கூட்டம் நடத்துறோம்னு நினைச்சிடக்கூடாதே, வர ஜனவங்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமே, அவங்க பாரு ஜானி பிரதரும் சுவிதா சிஸ்டரும் காணிக்கையே வாங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க பேசுறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சிட்டு நாங்க வச்சுட்டோம். அவங்க எங்கிட்ட வந்து திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, ஏன்பா வைப்பா போடுறவங்க நீ கேட்காத, நீ கேட்க வேண்டாம், ஆனா கொடுக்குறவங்க கொடுக்கட்டும்னு. ஒரு நாள் வச்சுட்டாங்க, யாருமே கொடுக்கல. நான் போய் சொன்னேன், பாத்தீங்களா யாருமே வரவங்க யாருமே காணிக்கை போடுறதே வர்றதில்ல, அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்காக வர்றாங்க, ஆண்டவருடைய ஜீவனுக்காக வராங்க, அவங்க காணிக்கை கொடுக்க வரல. இதெல்லாம் பெருமையா நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் புரிஞ்சுது, இது பெருமை இல்லடா, இதெல்லாம் சுத்த அயோக்கியத்தனம். சுய சுய பரிசுத்தம், என்னன்னா சுய நீதி. எனக்கு அதெல்லாம் உடைச்சார் ஆண்டவர். அப்பதான் சொன்னாரு, ரிசீவ் ரிசீவ் அப்படின்னாரு. அப்புறம் கிவ். ஸோ அந்த கிவிங்கும் ரிசீவிங்கையும் எனக்கு மாத்தினார் ஆண்டவர். அப்பதான் நான் மனசார யாருனாலும் வெக்கமே, ஏன்னா என் கையில வந்தா நீ உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு எனக்கு தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் ரிசீவிங் அண்ட் கிவிங். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. வாவ், சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் வாட் த பவர். ராஜ்யம் அப்படிதாங்க வேலை செய்யுது. எனக்கு நிறைய பேர் கடன் இருக்கு பிரதர், கடன் இருக்கு பிரதர், கடன் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. சி, ஜெபம் பண்றது ஒரு பார்ட்டை ஓபன் பண்ணும், ஆனா உங்க கிவிங் தான் உங்களை விடுதலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிவிங் கிவிங் தான் விடுதலை செய்யும். நீங்க எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் வழிகள் திறக்கப்படும், சாபங்கள் வெளிப்படும், வெளியே வரும். புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை விட்டே வெளிப்படும், அது வெளியே ஏறும் த்ரூ கிவிங். புரிஞ்சுக்கோங்க, இது ஹார்ட்ல இருந்து வரணும். ஹார்ட்ல இருந்து கொடுக்க. எப்போ உங்களுக்கு கம்பல்சனா அப்படின்னா கொடுக்காதீங்க, இதை அப்படியே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு மனசு திறப்பாரு அன்னைக்கு. ஆனா என்னன்னா லேட்டா, பல வருஷம் சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பெட்டர் ஸ்டார்ட் கிவிங். நான் சொல்றேன், மனசார கொடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் அழகா போஷிப்பார், வழி நடத்தும். இன்னைக்கு வரைக்குங்க நிஜமா சொல்றேன், நான் ஐம் ஸ்டார்டட் கிவிங். என் மென்டார் என்ன பிடிச்சி கொடுத்து கேட்கறதும் இல்லை, அவர் எனக்கு பதில். நான் பாட்டுக்கு கொடுத்துக்கினே. எப்படி தெரியுமா என் தேவைகள் சந்திக்கப்படுது? ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சாட்சி சொல்றேனே. எனக்கு வந்து நான் ஆக்சுவலா எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஐட்டம் வந்து ஒரு 2 ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று, ஐ மீன் நான் போட்டிருக்க இதில் சொல்கிறேன். ஒன்று, எனக்கு பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? பெர்ஃப்யூம் யாராவது ஏதாவது வேணுமான்னு கேட்டால் எனக்கு நல்ல பெர்ஃப்யூம் வாங்கி கொடுங்கன்னு. எனக்கு பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். ஸ்ப்ரே ரொம்ப பிடிக்கும். வேற அதெல்லாம் ஷர்ட்டு பேண்ட்டு அதெல்லாம் ஏதாவது எதனாலும் போடுவேன், இல்லை போட்டதே போடுவேன், பழச போடுவேன், அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை. அடுத்தது எனக்கு ஷூ ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஷூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், டெய்லி ஒரு ஷூ போடனா கூட போடுவேன். எனக்கு ஷூ ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த ஷூஸ் எல்லாம் ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஷூஸ் போடணும் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் இயர்ல ஒரு ஷூ வாங்கினேன், சூப்பர் ஷூ. அது அப்படியே ரொம்ப வருஷமா அது போட்டு போட்டு அதுக்கப்புறம் வாங்கலை, எதுக்கு போட்டு வாங்கணும்னு விட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஷூ வாங்கினேன், நானே வாங்கினேன், ஒரு நல்ல ஷூ. அப்போ ஒரு நாள் ஜோஷுவா வந்து, அப்பா இது நல்லா இருக்குப்பா, இது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா. சரிடா வச்சுக்கடா, எடுத்துக்கடா, போட்டுக்கடா அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிப்பா அப்படின்னு. சுவிதா என்ன பண்ணா, ஆன்லைன்ல எனக்கு ஒரு ஷூ, நல்ல ஷூ, நல்ல பிராண்டட் ஷூவா வந்து போட்டு அவளே செலக்ட் பண்ணா. அவளுக்கு என்ன டவுட்னா எனக்கு பிடிக்குமோ என்னன்னு பார்த்தா, நல்லா எனக்கு மாடல் பிடிச்சிருந்து வந்துடுச்சு. வா, லாஸ்ட் மந்த் அந்த ஷூ வந்துச்சு, எடுத்து போட்டேன். அப்போ வந்தான் ஜோஷுவா, அப்பா இது சூப்பரா இருக்குப்பா, இது நான் இனிமேல் இதை நான் தான் போடுவேன்ட்டான். சரிடான்னு சொல்லி அந்த ஷூவையும் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் காலு என் காலு இப்போ ஒரே சைஸ்ல இருக்கு. யாடா சரின்ட்டு சரி இருக்கவே இருக்கு பழைய ஷூ, அதையே போடுவோம் போனேன். நேத்து நம்ம ஃபெலோஷிப்ல ஒரு சிஸ்டர், பிரதர் யூஎஸ் போறாங்க, புது ஷூல தான் போகணும் பிரதர், நீங்க புது ஷூல போடும், பிராண்டட் ஷூ தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் ஷூக்கு மட்டுமே அனுப்பி விட்டுருக்காங்க. சிஸ்டர், பிரதர்கிட்ட இந்த ஷூ இந்த பிராண்டில் போய் யூஎஸ்க்கு நான் வாங்கி கொடுக்க இந்த இந்த ஷூ தான் வாங்கி போட்டுட்டு போகணுன்ட்டு நேத்து எனக்கு அமுச்சு விட்டாங்க. ஸ்வீதா சொல்ற, உங்க ஷூக்கெல்லாம் காசு வருது. எல்லாத்துக்கும் வரும்பா, எல்லா யூஎஸ் ட்ரிப்புக்கான எல்லாம் எனக்கு வரும். வந்து எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். ஆமென். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? உங்க தேவையை சந்திப்பார். எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும். யோசிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமென். இட்ஸ் அ கிரே அதுதான் தேவனுடைய திட்டம். இதெல்லாம் நான் இப்போ வந்து பாருங்க, நான் ஒரு இடத்துல இருந்து சொல்றேன்ல,
இந்த இடத்துக்கு என்ன ஆண்டவர் கொண்டு வந்தது இப்படிதான் கொண்டு வந்தார். கிவிங்க கத்து கொடுத்தாரு, ஹானரிங்க கத்து கொடுத்தாரு, ரிசீவிங்க கத்து கொடுத்தாரு, எப்படி ராஜ்யம் வேலை செய்யணும் கத்து கொடுத்தாரு. அதுலதான் நான் சொல்றேன், இந்த தேவனை ருசித்து சொல்றேன், ரசித்து ருசித்து சொல்றேன். அதை விட சொல்றேன், இந்த கிவிங் வந்து நாட் ஓன்லி ஃபினான்ஸ், உங்க விஷன்ல கொண்டு போகும். நான் தான் மறுபடியும் சொல்றேன், என்னோட விஷன்ங்கிறத விட உங்களை எங்க நடத்தணுமோ நடத்துவார். உங்க ஆசைகளை நிறைவேற்றும். ஒண்ணு, நான் லாஸ்ட் வீக் வந்து இந்த என்னுடைய அமெரிக்கா கதை சொன்ன, யாரெல்லாம் கேட்டீங்க? ஒரு மணி நேரம். அதை இப்ப திருப்பி சொல்ல விரும்பல. அது நீங்க அதை போய் கேளுங்க. அப்புறம் இது வந்து ஒரு 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 இதா இருந்தது என் வாழ்க்கையில, ஒரு இதா இருந்தது. என்னடா பெரிய அமெரிக்கானா பெரிய இதுவா, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்க முடியும்னா, செய்ய முடியும்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை விட என்னன்னா, எனக்கு விசா கிடைச்சிருச்சியா, முந்தா நேத்து ஒருத்தங்க நிறைய மீட் பண்ணேன். அவங்க சொல்றாங்க, பிரதர் நிறைய ரிஜெக்ஷன் தெரியுமா, யாருக்குமே கொடுக்கறது இல்ல, ட்ரம்ப் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு, ஒரு விசாவும் கொடுக்கறது இல்ல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறாங்க. நிஜங்க. இப்போ வரங்க ஒருத்தர் இவரை வேற சுட்டு விட்டாங்க, நம்ம இவரை சார்லி சுட்டு விட்டாங்க. எக்கச்சக்கமா சூழல். இதுல இந்தியன்ஸ் வேற மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுல எங்க இதை விட என்னன்னா, ப்ரொட்டஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க கான்சுலேட் முன்னாடி. அப்ப நான் யார்கிட்ட சொன்னாலும், எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படிங்க. எனக்கு நிஜமா எனக்கே தெரியாதுங்க எப்படி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நான் பாஸ்டரா தான் போய் அந்த ட்ரெஸ்ல தான் போனேன், மினிஸ்ட்ரி தான் சொன்னேன், மினிஸ்ட்ரியா தான் பேசினேன், ஆனா அப்ரூவ்டுட்டாங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஆண்டவர் வந்து செய்யணும்னா அது வேற மாதிரி செஞ்சிருவாரு, வேற லெவல்ல கொண்டு போயிருவாரு. ஆமென். எனக்குலாம் புரியுது. அதனால இதெல்லாம் இப்ப இது என் டெஸ்டினேஷன்ல இது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ட்ரீம். அது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லாமே தானா நடக்கும். நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, கடன்ங்கிறது ஒரு மேட்டரே, கடன்ல இருந்து வந்துருவீங்க, கொடுக்குறவங்களா இருவீங்க. பணம்ங்கிறது, பணத்தை நம்பி இருக்க மாட்டீங்க, ஆண்டவரை நம்பி இருப்பீங்க. நிஜமா சொல்றேங்க. இப்ப கூட நான் யுஎஸ் போறேன், எனக்கு என்ன பண்ண போறேன், அங்க என்ன ஒன்னும் தெரியாது, எங்க தங்க போறேன்னு வரைக்கும் எனக்கு தெரியாது, என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஆனா போறேன், பாத்துக்கலான்னு போறேன். ஏன்னா ஆண்டவர் அங்க ஆயத்தம் பண்ணிட்டாரு என்னுடைய எல்லா செலவுகளையும். எனக்கு ரூம் போடுறதுக்கு ஒருத்தங்க பண்ணிடுவாங்க, எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு என் கையில ஒண்ணும் இல்ல. அவரு தான் ப்ரொவைடர். சொல்லுங்க, அவரு ப்ரொவைடர். நம்பி போறேன். ஆமென். விசுவாசத்துல போறேன். யுஎஸ்க்கு விசுவாசத்திலே போக போறேன். எனக்கு தெரியும் என் அக்கௌண்ட்ல காசை கொடுத்துருவாரு ஆண்டவர். என்னென்னலாமோ அதை அனுப்பி அங்கங்க கட்டளை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு பாருங்க, ஷூக்கே ஒருத்தங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டாரு பாருங்க. பிரதருக்கு ஷூ அனுப்பி கொடு, நீ தான் அனுப்பினோட அவங்களுக்கு பாருங்க ஆசை, பிரதர் ஷூவை போடுவார். அதனால அதெல்லாம் செய்வாரு. நடத்த முடியும்னா உங்களையும் நடத்துவாரு. ஆமென். எல்லாம் நடத்துவாரு. ஸோ கடன் இதுல இருந்து வெளிவர முடியுமா? முடியும். ஆனால் இட் ஷுட் பி கனெக்டட் வித் கிவிங். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ப்ராஸ்பாரிட்டி ஆஃப் கிவிங், எவ்ரிதிங் இட்ஸ் கனெக்டட் வித் கிவிங். இது ஒருவேளை இப்போ புரியலனாலும் ஒரு நாள் உங்களுக்கு புரியும். யூ வில் ப்ராஸ்பர், நான் பிலீவ் பண்றேன். நம்ம ஃபெலோஷிப்ல எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்ம ஃபெலோஷிப்ல கனெக்ட் ஆன பீப்புள், தே ஆர் கிவிங். ஸோ உங்களை நான் மனசார பிளஸ் பண்றேன். ஏன்னா நீங்க சாதாரணமா இருக்க போறது இல்லை, வேற லெவல்ல இருப்பீங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆண்டவர் வெளியே கொண்டு போவாரு. நான் எந்த அளவுக்கு வெளியே போறேனோ அந்த அளவுக்கு நீங்க வெளிப்படுவீங்க. அந்த மாதிரி நடக்கும். ஆமென். சூப்பர். ஸோ பிளஸ் யூ. மறுபடியும் நாளைக்கு காலையில 5:30 யூடியூப்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் யூ. மனசார உங்களை ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் என் லைஃப்ல இல்லை, உங்க லைஃப்ல வெளிப்படும். ஏன்னா இவ்வளவு சொல்றேன்னா காரணம், நீங்க உங்க சந்ததி செழிப்பிலேயே இருப்பீங்க.